ஆடம்பரமாக திருமணம் நடத்துவது, இசை கச்சேரிகள் நடத்துவது, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மணப்பெண்ணை காட்சியப்படுத்துவது, எளிமையா நடத்தணும், வரதட்சணை வாங்கக்கூடாது, அந்நிய ஆண்கள் முன்னால் மணப்பெண் காட்சி தரக்கூடாது, இசை கச்சேரிகள் நடக்கக்கூடாது, ஆடம்பரம் இருக்கக்கூடாது. இது போன்ற ஆடம்பர திருமணங்களை புறக்கணிக்கணும். புறக்கணிக்கிறதுக்கு பதிலா தலைவர் என்ன செய்வாரு? கிழிச்சுக்கிட்டு வந்து மக்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிறார். அப்ப இவங்க சுன்னத்துல் ஜமாத்தா? இவெல்லாம் பேர் வைக்கிறதுக்கே வந்து அசத்துட்டு வர்றது இல்ல. நிறைய பேர் முஸ்லிம் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அப்படின்னு அடிக்கிறான் கூகுள்ல. பேர் வைக்கிறதுனா வந்துருவேன், திருமணம்னா வந்துருவேன், ஒரு ஜனாசா குளிப்பாட்டுறதா இருந்தாலும் எங்களை தான் எதிர்பார்ப்பேன். இப்படி எல்லாம் இருந்துகிட்டு இருந்த நீ குர்ஆன் ஹதீஸ் படிச்சிட்டு ஏன்டா இப்படி போயிட்ட? எங்களுக்கு வருமானம் அடிபடுதா இல்லையா? ஜமாத்துல் உலமா என்கின்ற பெயரில், சுன்னத்து வல் ஜமாத் என்கின்ற பெயரில் கொள்கை விளக்க மாநாடு நடத்தினார்களே பெருந்தகைகள், மதரசாவுடைய ஆசிரியர்கள், முதல்வர்கள், ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர்கள், அவர்கள் அனைவரும் இந்த அடிப்படை கொள்கையை மக்களுக்கு புரிய வைத்தார்களா? அவர்கள் புரிந்திருந்தார்களா? இந்த அடிப்படைக்கு மாற்றமாக நேர்முரணாக அதில் பேசிய ஒவ்வொருவரும் பிரதிபலித்த கருத்து என்ன? நபி தோழர்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக பின்பற்ற வேண்டும், இமாம்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். அபூ ஹனீஃபா மாலிகி ஹம்பலி இல்ல. மாலிகி பின்பற்றினா ஒருத்தர் தான் பின்பற்றலாமே தவிர பலரையும் இல்ல. காரணம் என்ன? ஒரே நேரத்தில் பலரையும் பின்பற்றும் பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்களால் செய்யக்கூடிய எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடும். மதுஹபுகளில் எழுதி வைக்கப்பட்டிருப்பது அனைத்தும் மார்க்க சட்டம் தான். குர்ஆன் ஹதீஸை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அந்த சட்டத்தை மதுஹபின் மூலமாகத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். தர்காக்களிலே அழகிருக்கவர் எனக்கு பரக்கத்து செய்வார், எனக்கு உதவி செய்வார், குழந்தைகளை தருவார், வீட்டை தருவார், ரிஸ்கை தருவார், எனக்கு வியாபாரத்திலே அபிவிருத்தி ஏற்படுத்துவார் என்றெல்லாம் இவர்களும் கபரிலே கையேந்தி மக்களையும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், மக்களை நரகத்தின் பால் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட இணை வைப்பு, எவ்வளவு பெரிய ஷிர்க்! அதை செய்யறாரு இவர் ஜமாத்துல் உலமாக்களுக்கெல்லாம் தலைவர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அன்பும் அருளும் நம் உயிரினு மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது வாழ்க்கை வழிகாட்டுதல்களை தங்களால் இயன்றளவு பின்பற்றி வாழ்ந்து மரணித்த நபித்தோழர்கள் மீதும் நபித்தோழியர்கள் மீதும், குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து இங்கு பேசப்படுகின்ற கருத்துக்களை செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதற்கான காரணம், ஜமாத்துல் உலமாவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் சுன்னத்து ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்கின்ற பெயரில் ஓர் பள்ளிவாசலில் வைத்து தங்களுடைய மாநாட்டை நடத்தியவர்கள் விஷமத்தனமான கருத்துக்களை இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடு என்றும், இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணான கருத்துக்களை நபிவழி என்றும் பேசிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இது பற்றிய விளக்கத்தை, சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்னென்ன பேசினார்கள், அதற்கான விளக்கம் என்ன என்பதை அறிவதற்கு முன்னால் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை நாம் சற்று நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது, அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், அறிந்து கொள்ளுங்கள் இந்த களப்பற்ற மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது தூய்மையான மார்க்கம், அப்பழுக்கற்ற மார்க்கம். இந்த தூய இஸ்லாம் அல்லாஹுக்கு மட்டுமே சொந்தமானது என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இவ்வாறு இறைவனுக்கு சொந்தமான இந்த மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை என்ன? ஒரு மனிதர் முஸ்லிமாக, இஸ்லாமியனாக கருதப்பட
உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்திற்குள்ளே இணைகிறார். பச்சிளம் குழந்தைக்கும் தெரியக்கூடிய கலிமா தான் இஸ்லாத்தினுடைய உறுதிமொழி. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரமாக இருக்கிறது. இந்த அடிப்படையை சற்றும் மதிக்காமல், இந்த அடிப்படையை சற்றும் புரிந்து கொள்ளாமல், இந்த அடிப்படையை தாங்கி நிற்கிற இஸ்லாத்திற்கு சொந்தக்காரனான அல்லாஹ் இந்த அடிப்படைக்கு என்ன விளக்கத்தை தருகிறானோ அந்த விளக்கத்தை எல்லாம் கணக்கில் கொள்ளாமல் தங்களுடைய கொள்கை விளக்க மாநாட்டு நிகழ்ச்சியை நடத்திவிட்டு செல்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதுதான் இதனுடைய அர்த்தம். இதை பச்சிளம் பிள்ளையும் சொல்லும், மக்தபு மதரசா செல்லுகிற குழந்தைகள் சொல்லும். இதனுடைய அர்த்தத்தை நாம் எப்படி விளங்க வேண்டும் என்பதை இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் வணங்குவதற்கு தகுதியானவன் யார்? அல்லாஹ் மட்டும்தான். அவனை தவிர்த்து வேறு யாரையும் வணங்க கூடாது. கடவுள் என்று நீங்கள் நம்புவதாக இருந்தால், இறைவன் என்று நீங்கள் நம்புவதாக இருந்தால் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நம்ப வேண்டும். இதுதான் இஸ்லாத்தின் அடிப்படை நமக்கு சொல்லித் தருகின்ற கருத்து. அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் நீங்கள் இறைவனாக நம்ப வேண்டும், வேறு எந்த இறைவனும் இல்லை. அப்படி இருப்பதாக நீங்கள் நம்பினால் அதுதான் இஸ்லாத்துக்கு எதிரான இணை வைப்பு கொள்கை என்று மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. இணை வைப்புனா என்ன? இதுவரையும் எல்லோரும் சொல்வார்கள். இந்த கருத்து வரை, இந்த விளக்கம் வரை, இந்த கலிமாவிற்கு மார்க்கம் சொல்லுகின்ற பொருள் வரை அனைவரும் சொல்வார்கள். ஆனால் இணை வைப்பு என்றால் என்ன என்கின்ற தெளிவை மக்களுக்கு வழங்காமல் தங்களுடைய தவறான விஷம கருத்துக்களை அதில் தான் உழைக்க பார்ப்பார்கள். இணை வைப்புனா என்ன? எப்படி இன்றைக்கு மக்களுடைய புரிதல் இந்த ஜமாத்துல் உலமா, சுன்னத் வல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்றெல்லாம் போட்டார்களே, இவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், இணை வைத்தல் என்றால் அல்லாஹும் இறைவன், இதோ இந்த மனிதரும் இறைவன், அல்லாஹும் இறைவன், இதோ இந்த மரமும் இறைவன், அல்லாஹும் இறைவன், இதோ இந்த பொருளும் இறைவன் என்று சரிக்கு சமமாக ஆக்குவது மட்டும்தான் இணை வைத்தல் என்று தவறாக, மார்க்கத்துக்கு எதிராக இந்த கொள்கையை அல்லாஹ் எப்படி நமக்கு விளக்கினானோ அத்தகைய அல்லாஹ்வுடைய விளக்கத்திற்கு எதிராக ஷிர்க் என்பதை மக்களிடத்திலே தவறுதலாக புரிய வைக்கிறார்கள். விளக்கத்தை சரியாக சொல்பவன் யார்? அல்லாஹ். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் யார்? அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கொள்கையை நமக்கு தந்தவன் யார்? அல்லாஹ். அப்படியா அந்த அல்லாஹ் இந்த கலிமாவுக்கு இணை வைத்தல் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது, வல்லதீன ததுஊன மின் தூனிஹி மா யம்லிகூன மின் கித்மீர், அல்லாஹ்வை விடுத்து நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ வணங்குகிறீர்களோ அவர்களுக்கு அணுவளவும் ஆற்றல் இல்லை. அல்லாஹ் சொல்றான். 50% சரிக்கு சமமாக அல்லாஹ்வும் இறைவன், இந்த மனிதனும் இறைவன் என்று சொல்வது மட்டும்தான் இணை வைத்தல் என்று மக்களை தவறாக வழிநடத்துகிறார்களே. அல்லாஹ் சொல்லுகிறான், அது மட்டும் இணை வைத்தல் அல்ல, அது மட்டும் ஷிர்க் அல்ல, அது மட்டும் லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான கொள்கை அல்ல. அல்லாஹ்வை நம்புவதை போல அணுவளவு நம்பிக்கையை ஒரு மனிதனின் மீது, ஒரு பொருளின் மீது நீ வைத்தாலும் அதுவும் இணை வைத்தல் தான். படைத்தவனை நம்புவதை போல அணுவளவு நம்பிக்கையை எந்த படைப்பினத்தின் மீது நீ வைத்தாலும் இணை வைத்தல் தான். இஸ்லாத்துக்கு எதிரானதுதான், கலிமாவிற்கு எதிரானதுதான் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக விளக்குகிறான். இதை புரிந்து கொள்வதற்கு பெரும் பெரும் ஆராய்ச்சிகள் தேவையில்லை.
மிக இலகுவாக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். படைத்தவன் யார்? அல்லாஹ் ஒருவன் தான். இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்க முடியுமா? எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. மற்ற அனைத்தும் அல்லாஹ்வை தவிர்த்துள்ள மற்ற அனைவரும் அனைத்துமே படைப்பினங்கள். இப்ப அல்லாஹ்வுக்கென்று சில ஆற்றல்கள், அதிகாரங்கள், பண்புகள் இருக்குது. படைப்பினத்துக்கென்று சில ஆற்றல்களை, பண்புகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். படைப்பினத்துக்கு அல்லாஹ் இயற்கையாக சில ஆற்றலை தரான்ல, அதை நாம நம்பினா எந்த பிரச்சனையும் இல்லை. உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு ஒரு எலுமிச்சை பழம் இருக்குது. இந்த எலுமிச்சை பழத்தை வீட்டில ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கிறீங்க. ஃப்ரிட்ஜ்ல கிடக்கிற எலுமிச்சை பழத்தை ஃப்ரிட்ஜ் டோரை திறந்து பாக்குறீங்க. யாராவது பயப்படுவோமா? எலுமிச்சம்பழம் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தது? எலுமிச்சம்பழம் எப்படி நம்ம வீட்டுல யாரு வாங்கி வச்சா? கோபம் கொள்வோமா? பயப்படுவோமா? யாரும் பயப்பட மாட்டோம். எலுமிச்சம்பழத்தை பார்த்தா என்ன தோணும்? ஜூஸ் போட்டு குடிக்கலாம், கோழியை பொரிச்சு அது மேல பிழிஞ்சு விட்டு சாப்பிடலாம், ஊறுகாய் போடலாம், சமையலுக்கு பயன்படுத்தலாம். இப்படி உணவுக்காக அந்த எலுமிச்சையின் மூலமாக என்ன பயனை அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அதை அடைந்து கொள்வோம். அதே எலுமிச்சம்பழம் ரோட்ல நடந்து போறீங்க. அந்த எலுமிச்சம்பழத்துல லேசா சிகப்பு கலர்ல ஒரு பொடி தடவப்பட்டிருக்கு. இப்ப வயசானவங்க அதை பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? ஓரமாவா அதை மிதிச்சிடாத, அது காலில பட்டுட போகுது. ஏன்? அந்த எலுமிச்சம்பழம் இப்போது எலுமிச்சம்பழமாக பார்க்கப்படவில்லை. இந்த எலுமிச்சம்பழம் என் காலில், என் மேனியில் பட்டால் எனக்கு எல்லா கேடுகளையும் கொண்டு வந்து தந்துவிடும், என்னிடத்தில் இருக்கிற நன்மைகளை அழித்து விடும் என்று இங்கே நம்புகிறார்கள். அப்ப இறை நன்மையை ஒரு மனிதனுக்கு வழங்குவதும், தீமையை நாடுவதும், தீமையை அகற்றுவதும் யாருடைய அதிகாரத்தில் உள்ளது? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ளது. எலுமிச்சம்பழத்தினால சமைக்க முடியும். நம்மளால எலுமிச்சம்பழத்தை வைத்து நம்மால் உணவுக்கு பயன்படுத்த முடியும். அப்படி ஒரு எலுமிச்சம்பழம் நம்முடைய நன்மை தீமைகளை தீர்மானிக்கின்ற அளவுக்கு நம்முடைய நம்பிக்கையை அந்த எலுமிச்சையின் மீது வைத்து விட்டால் இதுவும் இணை வைத்தல் தான் என்று சொல்லுகிறது மார்க்கம். இங்க எலுமிச்சம்பழத்தை யாராவது கடவுள்னு சொல்ல போறோமா? இல்ல. எலுமிச்சம்பழத்தை பார்த்து பயப்படுறாங்களே, அவங்க எலுமிச்சம்பழத்தை இறைவன் சொல்றாங்களா? இல்ல. ஆனால் அல்லாஹ்வை, இறைவனை எப்படி நம்ப வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அப்படியான நம்பிக்கை அந்த எலுமிச்சம்பழத்தின் மீது வைப்பதின் காரணத்தினால் அதுவும் ஷிர்க் தான், இணை வைத்தல் தான் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப இணை வைத்தல் என்பதை அறிந்து கொள்வதற்கு பெரும் பெரும் ஞானிகள் தேவையில்லை. 7 வருடம் 10 வருடம் பட்டம் படிப்பு படித்த ஆலிம்கள், மேதைகள் தேவையில்லை. அடிப்படை ஞானம் இருந்தால், குர்ஆனுடைய புரிதல் இருந்தால், இணை வைத்தல் என்றால் என்ன, அல்லாஹ் அதை எப்படி சொல்லித் தருகிறான் என்பதை பச்சளும் பிள்ளையும் விளங்கிக் கொள்ளலாம். ஆனால் அதை இன்றைக்கு சொல்ல மறுக்கிறார்கள். மனிதனை அல்லாஹ்வுடைய நிலைக்கு உயர்த்துகிறார்கள். அதுக்கெல்லாம் நம்ம அடுத்து வருவோம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கலிமாவை எப்படி புரியணும்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லைனா அல்லாஹ்வுடைய அதிகாரம், அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய ஆற்றல், இவை எவற்றிலேயும் அணுவளவு கூட எந்த மனிதனும் எந்த பொருளும் கூட்டாக முடியாது. அணுவளவும் யாருக்கும் இறைவனுடைய ஆற்றல் கிடையாது. இப்படி ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். அடுத்து என்ன? கலிமாவுடைய 2வது பகுதி முஹம்மது ரசூலுல்லாஹ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதை நாம எல்லோரும் நம்புகிறோம். இதை எப்படி நம்ப வேண்டும்? முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இறைவனிடமிருந்து இறை செய்தி வந்தது. அந்த இறை செய்தி மட்டும்தான் பின்பற்றுவதற்கு தகுதியான செய்தி. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. உங்கள் இரட்சகனிடமிருந்து உங்களுக்கு எந்த செய்தி அருளப்பட்டதோ
அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி வந்திருக்குதுல, இந்த தூதரின் மூலமாக கிடைத்திருக்குதே, அந்த செய்தியை மட்டும்தான் நீங்கள் மார்க்கம் என்று பின்பற்ற வேண்டும். இஸ்லாத்தில் இருக்கின்ற காரியமாக நன்மை என்றும் மார்க்கத்தில் ஏவப்பட்டது என்றும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்றும் ஒன்றை நீங்கள் தீர்மானிப்பதாக இருந்தால், பின்பற்றுவதாக இருந்தால், உங்கள் இரட்சகனிடமிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, நபியின் மூலமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை மட்டும்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். அது இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக திருமறை குர்ஆன் மற்றும் நபிமொழிகள் ஹதீஸ்கள் என்ற 2 வகை செய்தியை இறைவன் நமக்கு தந்திருக்கிறார். மார்க்கம் என்று நாம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், ஒன்று குர்ஆனில் இருக்கிறதா அல்லது ஹதீஸில் இருக்கிறதா? குர்ஆன் நமக்கு சொல்லுகிறதா அல்லது ஹதீஸ் சொல்லுகிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்களா, செய்திருக்கிறார்களா, அங்கீகரித்திருக்கிறார்களா என்றுதான் பார்க்க வேண்டும். ஏன்னா அது மட்டும்தான் இறை செய்தி. அப்போ மார்க்கம் என்று பின்பற்றுவதாக இருந்தால் இறை செய்தியை மட்டும் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அல்லாஹ்வுடைய வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள். ஏன் இப்படியான வார்த்தையை அல்லாஹ் சொல்ல வேண்டும்? இந்த மார்க்கத்துக்கு பொறுப்பாளன் என்பவன், இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். அல்லாஹ்வை தவிர்த்து வேறு பொறுப்புதாரிகள் இந்த மார்க்கத்துக்கு கிடையாது. இறைவன் மட்டும்தான் பொறுப்பாளன் என்கின்ற பொழுது, அவனுடைய பொறுப்பிற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் ஒன்று ஹலால் என்றாலும் ஹராம் என்றாலும் நன்மை என்றாலும் தீமை என்றாலும் அதை அல்லாஹ்வுடைய செய்தியின் மூலமாகத்தான் நாம் செய்ய முடியும். அல்லாஹ் அல்லாத வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இல்ல, நபி தோழர்கள் சொல்வதும் மார்க்கம் தான், இமாம்கள் சொல்வதும் மார்க்கம் தான், மதஹபுகளிலே எழுதி வைக்கப்பட்டிருப்பதும் மார்க்கம் தான் என்று நாம் எடுத்துக்கொண்டால் இங்கே அல்லாஹ்வுடைய இறை செய்தியோடு நாம் நிற்கவில்லை என்று பொருள். குர்ஆன் ஹதீஸோடு நாம் நிற்கவில்லை என்று பொருள். இந்த இஸ்லாத்தினுடைய பொறுப்பாளனாக அல்லாஹ்வை மட்டும் நாம் நம்பவில்லை என்று பொருள். அல்லாஹ் மட்டும் பொறுப்பாளன் இல்லை, இந்த நபி தோழர்களும் பொறுப்பாளர்கள் தான், இமாம்களும் பொறுப்பாளர்கள் தான், மதுஹபுகளுடைய அறிஞர்களும் பொறுப்பாளர்கள் தான். அவர்கள் சொல்வதும் மார்க்க சட்டம் தான் என்று நாம் பின்பற்றுவதாக இருந்தால் மார்க்கத்தினுடைய பொறுப்பாளர்களாக அவர்களை ஆக்குவதற்கு சமம். இறைவனுடைய அதிகாரத்தை அவர்களுக்கு வழங்குவதற்கு சமம். அப்படி நீங்கள் செய்யாதீர்கள். நீங்கள் பின்பற்றுவதாக இருந்தால் குர்ஆன் ஹதீஸை மட்டும் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக திருமறை குர்ஆனில் சொல்லுகிறார். இந்த அடிப்படையை ஜமாத்துல் உலமா என்கின்ற பெயரில், சுன்னத்து வல் ஜமாத் என்கின்ற பெயரில் கொள்கை விளக்க மாநாடு நடத்தினார்களே பெருந்தகைகள், மதரசாவுடைய ஆசிரியர்கள், முதல்வர்கள், ஜமாத் உலமாவுடைய தலைவர்கள், அவர்கள் அனைவரும் இந்த அடிப்படை கொள்கையை மக்களுக்கு புரிய வைத்தார்களா? அவர்கள் புரிந்திருந்தார்களா? இந்த அடிப்படைக்கு மாற்றமாக நேர்முரணாக அதில் பேசிய ஒவ்வொருவரும் பிரதிபலித்த கருத்து என்ன? நபி தோழர்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக பின்பற்ற வேண்டும், இமாம்களுடைய கருத்துக்களை மார்க்கமாக பின்பற்ற வேண்டும். மதுஹபுகளில் எழுதி வைக்கப்பட்டிருப்பது அனைத்தும் மார்க்க சட்டம்தான். குர்ஆன் ஹதீஸை எப்படி பின்பற்ற வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அப்படி அந்த சட்டத்தை மதுஹபின் மூலமாகத்தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்கன்னு கூட சொல்லல. எப்படி சொல்றாங்கன்னா, குர்ஆன் ஹதீஸ் என்று நீங்கள் சென்றால் உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு விளங்காது. நீங்க குர்ஆன் ஹதீஸை மட்டும் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சென்றால் தவறான வழிக்கு போய்விடுவீர்கள். இமாம்களுடைய கருத்தை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும், மதஹபுனுடைய எழுதி வைக்கப்பட்டிருப்பதை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று அபத்தமான முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கின்ற இஸ்லாத்தின் அடிப்படைக்கு முரணான ஒரு கருத்தை மக்கள் மன்றத்திலே பேசியிருக்கிறார்கள். இவை அனைத்திற்கும் இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிற
லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த இரண்டு அடிப்படைக்கும் மாற்றமாக அதில் பேசிய ஒவ்வொருவருடைய உரையும் இருந்தது என்பதை நாம பார்க்க முடிகிறது. அதுல முதலாவதாக பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாநாட்டுக்கு அவர்கள் சூட்டிய பெயர் என்ன? சுன்னத்து வல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு. எந்த நேரங்களிலெல்லாம் இவர்கள் விளக்க மாநாடுகள், தங்களுடைய கொள்கையை மக்களுக்கு புரிய வைக்கிற நிகழ்ச்சிகள் என்று நடத்துகிறார்களோ அவை அனைத்துமே முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாகத்தான் வரலாறு முழுவதும் இருந்திருக்கிறது. இந்த அமைப்பினர் சுன்னத்து வல் ஜமாத் என்று தங்களுக்கு பெயர் சூட்டிக் கொண்டிருக்கிறார்களே, அத்தகைய இந்த அமைப்பினர் விளக்க மாநாடு என்று நடத்துகிற பொழுதெல்லாம் மக்களை குழப்பி தங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய முரண்பாட்டை மக்கள் மத்தியிலே வைத்து நாங்கள் முரண்படக்கூடியவர்கள் தான், முரண்பாட்டின் மொத்த மூட்டைகள் தான் என்பதை அவர்களே அவர்களுடைய வாயினால் தெளிவுபடுத்துகிறார்கள். ஏன் அப்படியான முரண்பாடு வருகிறது? சத்தியத்தில் இருந்தால் முரண்பாடு இருக்காது. குர்ஆன் ஹதீஸ் என்ற இறைவனுடைய வஹீ செய்தியின் அடிப்படையில் நின்றால் முரண்பாடு இருக்காது. அதை தாண்டி இமாம்கள் மதுஹபுகள் என்று இவர்கள் சென்ற காரணத்தினால்தான், ஆதாரம் இல்லாமல் தங்களுடைய கொள்கைகளை அவர்கள் தீர்மானித்திருக்கிற காரணத்தினால்தான் முரண்பாட்டின் மொத்த மூட்டைகளாக இந்த அஹ்லு சுன்னத்து வல் ஜமாத் என்கின்ற இந்த கூட்டத்தார் இருக்கிறார்கள். இதுல முதலாவதாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இவங்க அதுல பேசும் பொழுதெல்லாம் வார்த்தைக்கு வார்த்தை சுன்னத்து வல் ஜமாத் என்பது 1400 ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்டது அப்படின்றாங்க. சுன்னத்துல் ஜமாத்துங்கிற இந்த பெயர், இந்த அமைப்பு என்பது 1400 ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்டது அப்படின்னாங்க. சுன்னத்துல் ஜமாத் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க? நபி வழியை, சுன்னத்துனா நபி வழி, நபி வழியை நிலைநாட்டுகிற கூட்டமைப்பு, இதுதான் சுன்னத்துல் ஜமாத்துக்கு அர்த்தம். அப்ப இந்த நபி வழியை நிலைநாட்டுகிற கூட்டமைப்பு அப்படின்னா பாரம்பரியமாக 1400 ஆண்டுகால பாரம்பரியம் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்றாங்களே, இவர்களுக்கு முந்தையவர்கள், இவர்களுடைய மூதாதையர்கள் அல்லது அரபுலகத்தில் ஒரு சுன்னத்துல் ஜமாத் இருக்கிறாங்களே, அவர்கள் எல்லாம் இவர்கள் சொல்லுகின்ற இந்த அசத்திய கருத்துக்களை, ஷியா கொள்கையை பரப்பினார்களா? யோசித்து பாருங்கள். இந்த சுன்னத்து வல் ஜமாத் மக்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா, பெயரை மட்டும் வைத்தால் நேர்வழி என்று மக்களிடத்தில் நிரூபித்து விடலாம் என்று இவர்கள் பகல் கனவு காணுகிறார்கள். சுன்னத்து வல் ஜமாத்னா நபி வழியை நிலைநாட்டுகிற கூட்டமைப்பு, பேரு நல்லா தானே இருக்கு. நபி வழியை நிலைநாட்டுகிற கூட்டமைப்புனா பேர்ல எது தவறு இருக்குதா? எந்த தவறும் இல்லை. இப்ப பெயர் நல்லா தானே இருக்குது. அப்ப பெயர் நன்றாக இருப்பதினால் இவர்கள் நல்ல கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களா என்றால் இல்லை. நல்ல பெயரிலே புலித்தோல் போர்த்திய நரிகளாக விஷத்தை மக்கள் மத்தியிலே இவர்கள் கக்கி இருக்கிறார்கள். ஏன் இவங்க மாநாடு, கொள்கை விளக்க மாநாடு நடத்தும் பொழுதெல்லாம் முரண்பாட்டின் மொத்த உருவமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்று நாம சொன்னோம்னா, இதுக்கு நாம வரலாற்றிலே 1985 அங்க நம்ம போகணும். 1985 தஞ்சாவூர்ல வலிமார்கள் மாநாடு என்று ஒரு மாநாட்டை ஜமாத்துல் உலமாவின் சார்பாக ஏற்பாடு செய்றாங்க. அந்த மாநாட்டுல இதே போலதான் ஜமாத்துல் உலமாவுடைய கொள்கைகளை விளக்குகிறோம் என்று பேசுகிறார்கள். அப்படி பேசுகிற பொழுது இருவேறு அணிகளாக, இருவேறு முரண்பட்ட கருத்துக்களாக அங்கே முன்வைக்கிறார்கள். உதாரணத்துக்கு 1-2 சொல்லணும்னா, மரணத்துக்கு பின் வலிமார்களின் நிலை அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இங்கே திருச்சி மக்களுக்கு மிக பிரபலியமான ஒரு ஆலிம், முந்தைய இருந்தவங்களுக்கு வயதானவர்களுக்கு பிரபலியமான ஒரு ஆலிம் அப்படின்னா காரி உபைதுல்லா ஹஜரத்துமார். அவங்க திருச்சி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். திருச்சியிலே செயல்படக்கூடிய அன்வாருல் உலூம் என்கின்ற அரபு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்தவர். இவர் அங்க அந்த மாநாட்டுல மரணத்துக்கு பின் வலிமார்களின் நிலை என்று பேசுகிற பொழுது அவர் சொன்ன கருத்து என்ன? வலிமார்கள் என்ற வார்த்தை, அவுலியாக்கள், வலிகள் என்ற வார்த்தை திருமறை குர்ஆன்ல 3 கருத்துல இடம்பெறுது.
ஒரு இடத்தில் அல்லாஹ் தன்னையே வழி என்று, பாதுகாவலன் என்று, உதவி செய்யக்கூடியவன் என்று சொல்லுகிறான். மலக்குமார்களையும் அல்லாஹ் வழி என்று சொல்லுகிறான், காவலர்கள் என்கின்ற பொருளிலே. மனிதர்களிலேயும் சில பேரை அல்லாஹ் வழிகள், அவுலியாக்கள் என்று சொல்லுகிறான். இந்த மனிதர்களில் யாரை அல்லாஹ் அவுலியாக்கள், வழிமார்கள் என்று சொல்லுகிறானோ அவர்களை இறைவன் எந்த கருத்தில் சொல்லுகிறான் என்றால் இறைநேசர்கள் என்கின்ற பொருளில் தான் சொல்லுகிறான். இறைநேசர்கள் அல்லாஹ்வினால் நேசிக்கப்பட்டவர்கள், இறைவனை நேசிக்கக்கூடியவர்கள் மக்களில் இருப்பார்கள். ஆனால் அந்த இறைநேசர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. இறைநேசர்களை கண்டறிய முடியாது. ஏனென்றால் இறைநேசம் என்பது உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயம். உள்ளத்தில் இருப்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது என்பதை தன்னுடைய உரையிலே முத்தாய்ப்பாக, இன்றைக்கு எந்த ஜமாத்துல் உலமா இறைநேசர்களிடம் கையேந்த வேண்டும் என்று ஒவ்வொரு மன்னரைகளிலேயும் தங்களுடைய பிரார்த்தனையை, தங்களுடைய வணக்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு ஊரிலேயும் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கபரில் அடங்கி இருக்கக்கூடியவர் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மரணித்தவர்கள் எல்லாம் இறைநேசர் என்று பட்டம் சுட்டிக் கொண்டிருக்கிறார்களோ, அந்த கொள்கைக்கு அந்த நேரத்திலே வழிமார்கள் மாநாடு என்கின்ற ஒரு மாநாட்டில் இந்த காரி உபைதுல்லா என்பவர் பேசுறாரு, இறைநேசர்களை யாராலும் அறிய முடியாது என்று. இப்படி ஒரு கருத்து அந்த மாநாட்டில் முன்வைக்கப்பட்டுச்சு. அடுத்ததாக ஷேகுகளும் முரீதுகளும் என்கின்ற தலைப்பின் கீழே ஒரு பேச்சாளர் பேசுறார், அப்துல் ரஹ்மான் அப்படிங்கிறவர் பேசுறார். அவர் பேசும் பொழுது முரீது என்றால் அல்லாஹ்வை நாடக்கூடியவர்கள் தானே தவிர இன்றைக்கு மக்களிடத்தில் சாப்பாட்டுக்காக, பிரியாணிக்காக தங்களை முரீதுகள் என்று அடையாளப்படுத்துகிறார்களே, அப்படியே அவர் பேசுகிறார். அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, காலையில கோழி பிரியாணியும், மாலையில மாட்டு பிரியாணியும், இரவுல ஆட்டு பிரியாணியும் வயிறு புடைக்க சாப்பிட்டுட்டு அரைப்படி பாலை கால்படியாக சுண்ட காய்ச்சி குடித்து விட்டு தங்களை எல்லாம் ஷேகுமார்கள் சொல்லிக்கிறாங்களே, இவர்கள் உண்மையான ஷேகுமார்கள் கிடையாது, முரீதுமார்கள் கிடையாது. முரீது என்றால் அல்லாஹ்வை நாடக்கூடியவர்கள் தானே தவிர இன்றைக்கு ஏமாற்றி பிழைப்பு நடத்துபவர்கள் கிடையாது என்பதை அந்த மாநாட்டில் பதிவு வைக்கிறார். இப்படி ஒரு சாரார் அந்த வழிமார்கள் மாநாட்டில் உரை நிகழ்த்துறாங்க. இன்னொரு சாராரும் உரை நிகழ்த்துறாங்க. ஒரே மாநாடு, கவனத்துல கொள்ளணும். ஏன் இவர்கள் முரண்பாட்டின் மொத்த மூட்டை என்று சொல்லுகிறோம் என்றால் இப்படி ஒரு சாரார் உரை நிகழ்த்துறாங்க. இன்னொரு சாரார், உதாரணத்துக்கு கலந்தர் மஸ்தான் என்பவரும் ஷப்பீர் அலி என்பவரும் அந்த மாநாட்டில் உரை நிகழ்த்துறாங்க. அவர்களுடைய உரைகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, நாம கையேந்த வேண்டும், அவுலியாக்களின் பொருட்டால் தான் நாம ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும், இறைநேசர்களிடத்தில் அவர்களுடைய பரக்கத்தை எதிர்பார்க்க வேண்டும், அவர்களுடைய அருளை எதிர்பார்க்க வேண்டும், பையத்து செய்யாமல் நம்மால் சுவனத்துக்கு செல்லவே முடியாது என்று மார்க்கத்துக்கு எதிரான விஷம கருத்துக்களை இது போன்ற நபர்கள் பேசுறாங்க. மாநாடு ஒண்ணுதான், ஒரு ஜமாத்துல் உலமாவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட வழிமார்கள் மாநாடு. ஆனா அந்த மாநாட்டில் பேசியவர்கள் ஒரு சாரார் இறைநேசர்களுக்கு எந்த ஆற்றலும் கிடையாது, இறைநேசர்கள் உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது, அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும்னு ஒரு பக்கமும், இன்னொரு சாரார் இறைநேசர்களிடம் கையேந்தணும், உதவி தேடணும், அவர்களிடத்திலே பரக்கத்தை எதிர்பார்க்கணும், அவர்களுடைய பொருட்டு இல்லாமல் நம்மால் சுவனத்துக்கு செல்ல முடியாது என்று இன்னொரு சாராரும் பேசியிருக்கிறார்கள். இதே முரண்பாட்டை தான் இன்றைய மாநாட்டிலேயும், இப்பொழுது 14ஆம் தேதி நடந்துச்சே ஜமாத்துல் உலமாவின் சார்பாக சுன்னத் வல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்கின்ற பெயரில் நடந்ததே, அதிலேயும் இதே போன்றுதான் அவங்க செய்யறாங்க. இதெல்லாம் ஒரு நாடகம் தான். இப்படி செய்யறாங்கல்ல, இதெல்லாம் ஒரு நாடகம். என்ன நாடகம்? அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள், ஒரு டம்ளர் பால்ல ஒரு துளி விஷம் கலந்தாலும் விஷம்தான். ஆனா இவங்க செய்யறது என்ன தெரியுமா? ஒரு டம்ளர் விஷத்தை ஊத்துவாங்க, அதுல ஒரு துளி பாலை கலந்துட்டு, பார்த்தீங்களா சத்திய கருத்தை பேசிவிட்டார், பார்த்தீர்களா உண்மையை போட்டு உடைத்து விட்டார் என்று ஒரு துளி பாலை ஒரு டம்ளர் விஷத்தில் கலந்து விட்டு மக்களிடத்திலே தவறை நல்லதை போல காட்டுகின்ற ஒரு காட்சி பிம்பத்தை தான், போலிகளாகத்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் பாருங்க, இதெல்லாம் நடந்த இந்த மாநாட்டில் பேசிய பேச்சு. ஒரு ஜியாரத்தை செய்யல, குற்றவாளியாக ஆகிவிட முடியாது. ஆனா இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னா, அங்கு சென்று அவுலியாக்களிடத்தில், முன்னோர்களிடத்தில், நாதாக்களிடத்தில் உதவி தேடுறது.
அந்த உதவி தேடுறது கூடாது. நம்ம சூரிய ஃபாத்தியால ஓதுறோம், ஈயாக்க நாபுது ஒய்யாக்க நஸ்தாயின், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் அப்படின்னு நீங்க பள்ளியாசல சொல்றோம். பள்ளியாசலுக்கு வெளியே போய் அந்த மாதிரி காரியம் செய்யக்கூடாது. எல்லா மூமின்களும் இதே நிலை தான், எல்லா நேரத்திலும் சரி. இதுல என்ன அவர் சொன்னாரு? ஜியாரத்து என்பது, கபரை ஜியாரத்து செய்வது என்பது மார்க்கத்துல சொல்லப்பட்ட விஷயம் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனா இது போன்ற தர்கா கபறுகள் ரசூலுல்லாஹ் சொல்லல. பொது மையவாடிகள்ல கபறுகளுக்கு போய் நீங்க பார்த்தீங்கன்னா மரண நினைவு வரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதை சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கு ஜியாரத் என்கின்ற பெயரிலே தர்காக்களுக்கு சென்று கையேந்துகிற நிலை இருக்குது. இது தவறு இல்லையா? ஒரு பக்கம் நீங்க தொழுகையில என்ன கேக்குறீங்க? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன், இறைவா உன்னையே வணங்குறேன், உன்னையே உதவி கேட்கிறேன்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் தர்காவுட்ட போய் கபறுல நின்று கையேந்தினீங்கன்னா இது எப்படி சரியாகும் என்று இவர் பேசுறார். இவரு அன்வாரி. இவர் மதரசா, எந்த மதரசாவில் படித்து என்ன பட்டம் வாங்கினார்னா அன்வாரிங்கிற பட்டம். இந்த அன்வாரிங்கிறது தான் நாம ஏற்கனவே பார்த்தோம்ல, காரி உபைதுல்லா என்பவர் 1985 சரியா பேசினார்னு. அவரு முதல்வராக இருந்த மதரசாவுல பயின்றவர் இவர், சரியா? இப்ப அடுத்து இவர் பேசி முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வந்து அதுக்கு விளக்கமும் கொடுக்கிறார். இறைநேசருடைய மன்னரைக்கு ஜியாரத்துக்கு செல்லலாமா என்ற கேள்விக்கு 3 கோணத்தில் அதில் பதில் சொல்லியிருக்கிறான். நம்பர் 1, ஜியாரத்துக்கு போகலாம், ஜியாரத்துக்கு போகலாம். நம்பர் 2, ஆண்கள் மட்டும் ஜியாரத்து போகணும், பெண்கள் செய்யக்கூடாது, ஜியாரத்து போகக்கூடாது. நம்பர் 3, அங்கே போய் நாம் அவர்களுக்கு சலாம் சொல்லலாம், அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம், நமக்காக வேண்டியும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம். நம்முடைய தேவைகளை அவங்கள்ட்ட உதவியா நம்ம கேட்கக்கூடாது, ரப்பிட்ட தான் கேட்கணும். இவர் அதையே திரும்ப இவர் சொல்லுகிறார். அதாவது ஜியாரத்து மார்க்கத்தில் செய்யலாம், ஜியாரத்து செய்கின்ற பொழுது நாம் அவர்களுக்காக சலாம் சொல்லலாம். அது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது. அஸ்ஸலாமு அலைக்க யா தாரல் முஃமினீன், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ் நாடினால் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன், அல்லாஹ் நாடினால் உங்களை நாங்கள் சந்திக்கக்கூடியவர்கள். மரணத்தை நினைத்து பார்க்கிற வகையில் ரசூலுல்லாஹ் துஆவை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த துஆவை ஓதலாம். ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? அங்க போய் நின்றுகிட்டு அவர்களிடத்துல கையேந்த கூடாதுங்கிறார். இவரு காஷிஃபிங்கிற பட்டம். இது ஏன் சொல்றோம்ங்கிறத பின்னால விளக்குறேன். இவர் காஷிஃபிங்கிற பட்டம். காஷிஃபுல் ஹுதான்னு ஒரு மதரசா இருக்கு. அந்த காஷிஃபி என்கின்ற பட்டத்தை பெற்றவர் தான் இவர், சரியா? இப்ப அடுத்தது 3வது கிளிப். உங்களுக்கு தெரியும் என்னை விட என்னென்ன அனாச்சாரங்கள் அட்டுழியங்கள் நம்முடைய முன்னோர்கள் அவுலியாக்களுடைய தர்பாரில் நடந்து கொண்டு இருக்கிறது. மக்கள்கிட்ட பேசுறார். எந்த மக்கள்கிட்ட பேசுறாரு? எந்த மக்கள் தர்காவில் போய் கையேந்திக்கிட்டு நிக்கிறாங்களோ, கந்தூரிகளில் கூத்தாடி கொண்டு நிற்கிறார்களோ, அந்த மக்கள்கிட்ட பேசுறாரு. உங்களுக்கு தெரியும் நல்லடியார்களுடைய தர்பாரில் எவ்வளவெல்லாம் அநியாயம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு பேசுறார். முதல்ல நல்லடியார்கள்ட்ட உதவி தேடக்கூடாது. இப்படி உதவி தேடுகிற அநியாயங்களும் அக்கிரமங்களும் நல்லடியார்களுடைய பெயரால் எப்படியெல்லாம் மோசமா நடக்குதுங்கிறத நீங்க பாக்குறீங்க அப்படின்னு மக்கள்கிட்ட பேசுறார். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது யார்? ஜமாத்துல் உலமா. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்ன? சுன்னத் ஜமாத்தினுடைய கொள்கையை விளக்குவது. அதுல இப்படி இவர் பேசிட்டாரா? இப்படி இவர் பேசிட்டார். அதாவது உதவியெல்லாம் தேடக்கூடாது. ஆனா அந்த நிகழ்ச்சியினுடைய தலைமை யாரு? ஜமாத்துல் உலமாவுடைய மாநில தலைவர் PAK, அதாவது PA காஜா மொயினுத்தீன். இவர் தான் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கிறார். அவர் தான் இந்த நிகழ்ச்சி ஜமாத்துல் உலமாவுடைய மாநில தலைவர், தமிழக ஜமாத்துல் உலமாவுடைய மாநில தலைவர். ஒரு ஆடி ஜமாத்துல் உலமாங்கிறதுனா முதல்ல என்னன்னு விளங்கிங்க. உலமாக்களுடைய கூட்டமைப்பு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலிம் பெருந்தகைகளுடைய கூட்டமைப்புங்கிறது தான் ஜமாத்துல் உலமா. அப்ப ஒரு ஆலிமுடைய தலைவராக ஆலிம்களுடைய கூட்டமைப்புக்கு பொறுப்பாளராக இருக்கிறார் என்றால் இறைவனுடைய வசனத்தின்படியும் இறை தூதருடைய வழிகாட்டலின்படியும் சத்திய கருத்தை மக்கள் மத்தியிலே போட்டு உடைக்கின்ற நெஞ்சுறுதியோடு இருக்க வேண்டுமா இல்லையா? மக்களை நல்வழிப்படுத்துகின்ற நல்ல தலைவராக இருக்க வேண்டுமா இல்லையா? அவர் எந்த கூட்டத்தில் பங்கேற்றாரோ, எந்த ஜமாத் உலமாவிற்கு தலைவராக இருந்தாரோ, அந்த ஜமாத் உலமாவின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்ட அதே நிகழ்ச்சியில் ஒருத்தவர் என்ன பண்றாருன்னா, உதவி தேடக்கூடாது, கபர்ல நின்று நீங்கள் அவர்களிடம்
அவர்களிடத்திலே பிரார்த்திக்க கூடாது என்றார். ஆனா அந்த ஜமாத் உலமா தலைவருடைய நிலைமையை பாருங்க. அந்த போட்டோ பாத்தீங்களா? அதுல அந்த ஜமாத் உலமா வெள்ள தாடி வச்சுட்டு நிக்கிறாரா, அவர்தான் லெஃப்ட் சைடுல மூணாவது ஆளா நிக்கிறாரு பாருங்க. அவர்தான் ஜமாத் உலமாவுடைய மாநில தலைவர் PA காஜா மொய்னுதீன்கிறவர். எப்படி நிக்கிறாரு? துஆ செய்றார். அந்த நிகழ்ச்சியில் எதை கூடாது என்றார்களோ அதை அவர்களுடைய தலைவரே செய்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரம். அடுத்த இது ஒரு தர்கா. இதுலயும் அவர் நிக்கிறாரு பாருங்க. சைடுல ஒரு ஓரமா நிக்கிறாரா, அவர் தான் கையேந்திக்கிட்டு நிக்கிறார். எந்த கபரிலே கையேந்த கூடாது என்று ஒருவர் சொன்னாரோ அவர்களுடைய மாநில தலைவர் கபரிலே நின்று கையேந்துகிறார். கபறுகளிலே அடங்கியிருப்பவர் எனக்கு உதவுவார், கபரிலே அடங்கியிருக்கவரிடத்தில் துஆ செய்யலாம், கபரில் அடங்கியிருக்கக்கூடியவர் செவியுறுவார் என்ற நம்பிக்கையிலே கையேந்தி கொண்டிருக்கிறாரா இல்லையா? இஸ்லாம் இப்படித்தான் காட்டி தருகிறதா? ஆரம்பத்தில் ஷிர்க் என்றால் என்னவென்று சொன்னோம்? அல்லாஹ்வை நம்புற மாதிரி படைப்பினத்தை நம்புவது, படைப்பினத்தினுடைய இயற்கை யதார்த்தத்தை தாண்டி ஒரு சூப்பர் பவரை, அதீத சக்தியை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை படைப்பினத்துக்கு இருப்பதாக நம்புவது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்துக்குமான தொடர்பு முடிந்து விட்டது, இதுதான் இயற்கை யதார்த்தம் என்று திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் கற்றுத் தருகிறான். ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டாரு, அவருக்கு இந்த உலகத்துக்கும் தொடர்பே கிடையாது. இந்த உலகத்துக்கும் அவருக்கும் மத்தியிலே பர்ஸக் என்கின்ற திரை இருக்கிறது. அந்த திரையை தாண்டி இறந்தவர் இந்த உலகத்தில் இருப்பவர்களையோ இந்த உலகத்தில் இருப்பவர்கள் இறந்தவரையோ தொடர்பு கொள்ள இயலாது. இன்னக லா துஸ்மிஉல் மௌத்தா, நபியே இறந்தவர்களை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. இன் ததுஊஹும் லா யஸ்மஉ துஆக்கும், நீங்கள் அவர்களிடத்திலே துஆ செய்தால் உங்களுடைய பிரார்த்தனை அவர்கள் செவியுற மாட்டார்கள். வலவு சமிஉ, அல்லாஹ் சொல்றான், ஒரு பேச்சுக்கு அவங்க கேட்பாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட மஸ்தஜாபுலக்கும், உங்களுக்கு அவர்கள் பதில் தரவே மாட்டார்கள். எப்படி தெள்ள தெளிவாக ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் தொடர்பு கிடையாது, அவனால் கேட்க முடியாது, பதில் தர முடியாது. அப்படி இறைவன் தெளிவாக சொல்லிய வழிகாட்டலிலே அதை விட்டுவிட்டு தர்காக்களிலே அடங்கியிருக்கவர் எனக்கு பரக்கத்து செய்வார், எனக்கு உதவி செய்வார், குழந்தைகளை தருவார், வீட்டை தருவார், ரிசுக்கை தருவார், எனக்கு வியாபாரத்திலே அபிவிருத்தி ஏற்படுத்துவார் என்றெல்லாம் இவர்களும் கபரிலே கையேந்தி மக்களையும் வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், மக்களை நரகத்தின் பால் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய அதிகாரங்களை இறந்த மனிதருக்கு வழங்கி அந்த இடத்துல உடம்பு இருக்குமானே தெரியாது, எலும்பு மிஞ்சி இருக்குமானே தெரியாது. அப்படியான ஒரு இறந்த மனிதருக்கு அந்த இடத்துல அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை வழங்குகிறார்கள் என்றால் எப்பேற்பட்ட இணை வைப்பு, எவ்வளவு பெரிய ஷிர்க். அதை செய்யறாரு இவர் ஜமாத்துல் உலமாக்களுக்கெல்லாம் தலைவரா. யோசிச்சு பாருங்க, ஒரு ஆலிம் என்றால் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் நடக்கணும். இவங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ்லாம் ஒண்ணும் கிடையாது. இவர்கள் சுன்னத்து ஜமாத்து சுன்னத்துல் ஜமாத்துங்கறாங்களே, இவங்க சுன்னத்துல் ஜமாத்தே கிடையாது. ஷியா, ஷியானா யாருன்னு தெரியுமா? இது போன்ற கபரு வழிபாடுகளுக்கு மூதாதையர்கள் முன்னோர்கள் அந்த ஷியாக்கள் தான். இவர்கள் செய்கின்ற இது போன்ற அனாச்சாரங்களுக்கு மூத்த குடிமக்கள் ஷியாக்கள் தான். அந்த ஷியாக்களின் வழியிலே வந்த பரேலவி கூட்டம் தான் இந்த கூட்டமே தவிர இவர்கள் சுன்னத்துல் ஜமாத்து கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே ஜமாத் உலமால இது மாதிரி ரெண்டு அணி இருக்கும். ஒரு அணி நல்ல புள்ள மாதிரி சத்தியத்தை பூசுன மாதிரியும் பூசாத மாதிரியும் மேம்போக்காக வெளிப்படையாக சொல்வதற்கு துணிவில்லாமல் சொல்லும். இப்படி ஒரு கூட்டம் ஒவ்வொரு காலத்திலும் இருக்கும். இவங்கெல்லாம் இந்த தப்லீக் வகையில வந்தவங்க. இன்னொரு கூட்டம் இருக்கும், அல்லாஹ் இறந்தவர்களிடத்தில் கையேந்த வேண்டும், உதவி தேட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கும். இவர்கள் எல்லாம் பரேலவிகள், சுன்னத்துல் ஜமாத் கிடையாது. பரேலவிகள்னா யாரு? அஹமது ரிலா கான் என்பவன், வரலாறுல அஹமது ரிலா கான் என்பவன் ஊபியில உத்தரப்பிரதேச இருக்குல்ல, அங்க பரேலி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல 1856 ஆண்டு அஹமது ரிலா கான் என்பவன் பிறக்கின்றான்.
அவன் உருவாக்கிய இந்த ஷியா கொள்கை தான் இந்த தர்கா வணக்கம் இது போன்ற அனாச்சாரங்களை எல்லாம் ஆலிம்களின் மூலமாக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது இவன் தான். இப்படிப்பட்ட ஒருவனுடைய கொள்கையை தான் பரேலவி கொள்கைங்கிறோம். இவனுடைய கொள்கைகள்லாம் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடம் தேவைகளை கேட்பதை போல இறை நேசர்களிடமும் கேட்கலாம். இறை நேசர்களின் அடக்க ஸ்தலங்களில் சஜிதா செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாயிட்டாங்க, ஆனாலும் இப்போதும் ரசூலுல்லாஹ் எல்லா இடங்களிலேயும் வந்து இறங்குவார்கள். அவங்க எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சில இறைநேசர்களும் கூட இது போல வந்து ஆஜராகுவார்கள். மறைவான ஞானம் அல்லாஹுக்கு மட்டும் இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹுக்கு மட்டும் இல்ல, நபிமார்களுக்கும் இறைநேசர்களுக்கு இருக்குது. தர்காக்கள்ல சந்தன கூடு, கொடியேற்றுதல், விளக்கேற்றுதல் இது போன்ற காரியம்லாம் நன்மையை பெற்று தரும். இது மாதிரியான கொள்கையை கொண்டவர் தான் இந்த அகமது ரிலா கான். அவனுடைய கொள்கையை சுன்னத் வல் ஜமாத் என்கின்ற பெயரிலே இன்றைக்கு இந்த ஜமாலி வகையராக்கள், இந்த பிஏ காஜா மொஹிதீனுடைய வகையராக்கள் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே விஷத்தை பரப்பி இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு முரணாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு எதிராக துவங்கப்பட்டதுதான் தேவ்பந்திங்கிறாங்க. தப்லீக்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் இதற்கு எதிரானவர்கள், ஆப்போசிட்டானவங்க. ஆனா ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளை போல ஜமாத் உலமா என்கின்ற பெயரிலே இந்த பரேலவிகளையும் உள்ளே இணைத்துக் கொண்டு அவர்களை எதிர்க்க துப்பில்லாமல் துணிவில்லாமல் அவர்களோடு ஒட்டி உறவாடி கொண்டு ஒரே நிகழ்ச்சியில் தோளோடு தோள் உரசி அமர்ந்து கொண்டு சத்தியத்தை தெளிவாக எடுத்துரைக்க துணிவில்லாமல் இந்த கொள்கையை பூசுன மாதிரியும் பூசாத மாதிரியும் எதை எதிர்ப்பதற்காக அந்த தேவபந்திகள் உருவாக்கப்பட்டார்களோ அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு ஷிர்கை எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தக்கூடியவர்களாக அவங்க மாறுறாங்க. ஆரம்பத்துல காஷிஃபி அப்படின்னு ஒருத்தர் சொன்னோம்ல, இந்த விளக்கம்லாம் கொடுத்தார்ல, அந்த காஷிஃபிங்கிறவர் ஏன் சொன்னோம் அப்படின்னா, காஷிஃபுல் ஹுதா அப்படிங்கிற ஒரு மதரசா இருக்குன்னு சொன்னோம்ல, அந்த மதரசாவுல மனாருல் ஹுதா அப்படிங்கிற ஒரு மாத இதழ் ஒண்ணு வெளியே வருது. நான் இப்ப படிச்சன பரேலவிகளுக்கு எதிரான வார்த்தைகள் எல்லாமே அந்த மனாருல் ஹுதா புத்தகத்துல வெளிவந்தது. காஷிஃபி இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றாரு, ஜமாத்துல் உலமாவுக்கு அறிமுகத்தை கொடுக்கிறார். ஜமாத்துல் உலமா தலைவரை வரவேற்று பேசுறார். அவர் பேசுகின்ற கருத்துக்களை, கபரில் கையேந்தலாம் என்கின்ற கருத்துக்களை அவருக்கு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார். ஆனா அவர் படித்த மதரசாவிலே வெளிவருகின்ற மாத இதழ் பரேலிசத்திற்கு சம்மட்டியடி கொடுக்கின்ற வகையிலே ஒரு காலத்திலே, அதாவது 2006 இந்த ஆக்கத்தை வெளியாக்கி இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க, இன்றைக்கு இந்த சத்தியத்தை சொல்ல துணிவில்லாமல் ஜமாத்துல் உலமா என்கின்ற பெயரிலே இவர்கள் செய்கின்ற அநியாயங்களும் அக்கிரமங்களும் இஸ்லாத்துக்கு முரணான கருத்துக்களும் ஷியா கொள்கையை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஷியா கொள்கை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இந்த ஷியாவுடைய கொள்கையில ஒரு கொள்கை என்னன்னா, அவர்கள் மதிக்கிற 12 நபர்கள் மௌத்தாயிட்டாலும் மீண்டும் உயிர் பெற்று வருவார்கள் அப்படிங்கிறது அவங்க நம்பிக்கை. இது ஷியாவுடைய நம்பிக்கை. இதே நம்பிக்கை தான் இந்த பரேலவிகள் ஜமாத் உலமாங்கிற பெயர்ல, ஜமாத் உலமாவுடைய தலைவர்ங்கிற பெயர்ல, பிஏகேங்கிற பெயர்ல, ஜமாலிங்கிற பெயர்ல செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே. இந்த பரேலவிகளுடைய கொள்கை என்னன்னா, இறந்த பிறகும் இறைநேசர்கள் உயிரோடு உள்ளார்கள், உயிரோடு வருவார்கள், ஆஜராகுவார்கள். அப்படி யாரையெல்லாம் நம்புறாங்க? உதாரணத்துக்கு ஒரு சிலர் ரசூலுல்லாஹ் அது மாதிரி நம்புறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். அவர்களுக்கும் மற்ற மனிதர்களைப் போல இந்த உலகத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகின்ற பாடம். ஆனா ரசூலுல்லாஹும் வந்து ஆஜராகுவாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோட தான் இருக்கிறாங்க என்பது இந்த பரேலவிகளுடைய கொள்கை. அதே போல முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானிங்கிறாங்களே, முஹித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, இவரை எப்படி நம்புறாங்கன்னா, அவங்களுடைய மௌலிது வரியில இருக்கக்கூடியதை தான் நான் படிக்கிறேன். அவர்களுடைய மௌலிதில் வரிகளில் இருக்கக்கூடியது, மை யுனாதி இஸ்மி அல்ஃபன் பி ஹல்வத்திஹி அஸ்பன் பி ஹிம்மத்திஹி சர்மன் பில் லிகஃவத்திஹி அஜப்துஹு முஸ்ரிஅன் மின் அஜ்லி தாவத்திஹி ஃபல்யதுஉ யா அப்துல் காதிர் முஹித்தீன். யார் தூக்கத்தை துறந்து என்னுடைய பெயரை
1000 முறை அழைக்கிறாரோ, தனிமையில இருந்து தனியா இருந்துக்கணும், தூங்க எல்லாம் கூடாது, நைட்டு நேரத்துல என்னுடைய பெயரை 1000 முறை யார் அழைக்கிறாரோ அவருடைய அழைப்புக்கு விரைந்தவனாக நான் பதிலளிக்கிறேன். அவர் எப்படி அழைக்கணும்? யா அப்துல் காதிர் முஹைதீன், இப்படி 1000 முறை கூப்பிட்டீங்கன்னா நான் வந்துருவேன்னு முஹைதீன் மௌதுல்லுதுல எழுதி வச்சிருக்காங்க. ஷியா கொள்கை ஷியா கொள்கைன்னு சொல்றோம்ல, ஷியாவை உங்களுக்கு கூட்டாகிறாங்களா? ஷியாவுடைய நம்பிக்கை, அவர்களுடைய தலைவர்கள், அவர்கள் போற்றுபவர்கள் 12 பேர் வைத்திருக்கிறார்களே, அந்த 12 பேரும் இறந்த பிறகும் உயிரோடு வந்து ஆஜராகுவார்கள் என்பது ஷியாவுடைய நம்பிக்கை. அந்த ஷியா கொள்கையை தான் சுன்னத் வல் ஜமாத் என்கின்ற பெயரிலே, நபி வழியை உயிர்ப்பிக்கின்ற கூட்டம் என்கின்ற பெயரிலே நபி வழியை தூக்கி குளிதோண்டி புதைத்து விட்டு இந்த ஷியா கூட்டம், பரேலவி கூட்டம், ஜமாலி வகைரா, பிஏகே வகைரா இன்றைக்கு தமிழக முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே கொள்கை விளக்க மாநாடு என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனுஷன் மௌத்தாயிட்டா அவனுக்கு இந்த உலகத்துக்கு மத்தியிலே தொடர்பு இல்லை என்று இஸ்லாம் சொல்லும் பொழுது அதற்கு மாற்றமாக எவ்வளவு பெரிய வழிகட்ட விஷ கருத்தை இவர்கள் பேசுகிறார்கள் என்பதை இதிலிருந்து அறியலாம். அப்போ ஒரு பாட்டில் விஷயத்துல ஒரு சொட்டு பால் கலந்தாங்க, நல்ல புள்ள வேஷ போட்டாங்கன்னு சொன்னோம்ல, இதுக்கு தான் சொன்னோம். எவ்வளவு பெரிய விஷம கருத்தை பேசிட்டு ஒருத்தர் மட்டும் நல்ல புள்ள மாதிரி நல்ல கருத்தை பேசிட்டார்னா அது நல்ல மாநாடு ஆயிடுமா? நல்ல கொள்கை விளக்கம் ஆயிடுமா? இவர்களுடைய ஒவ்வொரு மாநாடுகளிலேயும் இது போன்ற நாடகங்கள் தான் அரங்கேறுகிறது. ஏன் மற்ற நாட்களில் எல்லாம் அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்திப்பது கிடையாதா? மஷூரா வைப்பது கிடையாதா? ஒருவருக்கொருவர் முகம் பார்த்துக் கொள்வது கிடையாதா? ஒரே ஜமாத் உலமாவில் பயணிக்கிறோம் என்று சொல்கிறீர்களே, ஒரு மஷூராவில் கருத்துக்களை பரிமாறிக் கொள்வது கிடையாதா? அப்போதெல்லாம் சத்தியத்தை சொல்ல வேண்டியதானே? சத்தியம் இல்லாத இடத்தில் எனக்கு வேலை இல்லை என்று வெளியேற வேண்டியதானே? அப்ப இது போன்று ஒரு வேடதாரிகளாக நாடகத்தை இந்த மாநாட்டின் மூலமாக இவர்கள் அரங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை இதிலிருந்து நாம அறிந்து கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய இறை தூதர். அல்லாஹ்வுடைய இறை தூதரை இறை தூதராக வைத்து ரசூலுல்லாஹ் எவ்வளவு வேணாலும் புகழலாம், தப்பு கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய இறை தூதரை இறைவனுடைய ஸ்தானத்துக்கு உயர்த்தி நாம் புகழ் பாடுவது கூடாது. இவ்வளவுதான் சுருக்கமான விளக்கம். அதாவது மௌலுது கூடுமா கூடாதான்னு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. மௌலுதை பற்றி எனக்கு முன்னால் உரையாற்றிய சகோதரர் விளக்குனாங்க. மௌலுதுல எப்படிப்பட்ட அபத்தமான கருத்துக்கள் இருக்குது, இறைவனுடைய நிலைக்கு உயர்த்துகிற கருத்துக்கள் இருக்கிறது, நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை வழங்குகிற கருத்துக்கள் இருக்குது. எந்த ஷிர்கை நபிகளார் ஒழிக்க வந்தார்களோ அந்த ஷிர்கை நபிகளாரையே அல்லாஹ்வுடைய நிலைக்கு உயர்த்தி நடத்தக்கூடியதுதான் இந்த மௌலிது வரிகள் என்பதை எல்லாம் சொன்னாங்க. அந்த மௌலிது ஓதலாமா கூடாதா இவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது. இவர் என்ன சொல்றாரு? இவர் அந்த காஷிஃபுல் ஹுதா, அந்த பரேலவிகளுக்கு எதிரான கூட்டம்னு சொன்னோம்ல, அவர் சொல்றாரு மௌலிது ஓதலாம், ஆனால் இறைவனுக்குடைய நிலைக்கு நிகராக உயர்த்துகிற வார்த்தைகளை படிக்க கூடாது அப்படிங்கிறார். வேற மௌலிதுல என்ன இருக்கு? சுபஹான மௌலிது, ரசூலுல்லாஹ்வுடைய பெயரால் ஓதுகிற சுபஹான மௌலிதாக இருந்தாலும் சரி, முஹீதீன் மௌலிதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மௌலிதாக இருந்தாலும் யாருக்காக மௌலிது ஓதுகிறீர்களோ அந்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய நிலைக்கு தான் உயர்த்துறீங்க. அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத், ரசூலுல்லாஹ் பார்த்து படிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தான் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவர், அழித்தொழிக்க கூடிய பாவங்களையும் மன்னிக்க கூடியவர் நீங்கள் தான். ரசூலுல்லாஹ் பார்த்து படிக்கிறாங்களாம். பாவங்களை மன்னிக்கிறது ரசூலுல்லாஹ்வா? அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறானே, வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறானே. இங்க உட்கார்ந்துகிட்டு மௌலிதுல என்ன வரி எழுதி வச்சிருக்காங்க? பாவங்களை மன்னிக்க கூடியவர் அல்லாஹ்வுடைய தூதர்னு எழுதி வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய நிலைக்கு தான உயர்த்துறாங்க. ரசூலுல்லாஹ் ஆகட்டும், முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ஆகட்டும், ஷாவுல் ஹமீது மௌலிதாக இருக்கட்டும், எந்த ஒரு மௌலிதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நிலைக்கு உயர்த்துறாங்க. இவரு நல்ல பிள்ளை வேடம் போடக்கூடிய இது போன்றவர்கள், இந்த தேவபந்திகள், இந்த தப்லீக்குகள்
தங்களுடைய மதரசாவையும் காப்பாற்ற வேண்டும், தங்களுடைய அடிப்படையையும் மக்களுக்கு மத்தியிலே அம்பலப்படுத்தி விடக்கூடாது, தங்களுடைய வேடத்தை கலைத்து விடக்கூடாது என்பதற்காக இப்படி செய்யக்கூடாது என்று சொல்லுகிறீர்களே, மௌலிதுகளில் எதை செய்கிறார்கள்? இந்த மறைவான ஞானம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது, மறைவான ஞானம் அப்துல் காதிர் ஜீலானிக்கு இருக்குது, மன்னிக்கின்ற அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்குது, மன்னிக்கின்ற அதிகாரம் அப்துல் காதிர் ஜீலானிக்கு இருக்குது. இதைத்தானே படிக்கிறார்கள். இது எப்படி சத்திய கருத்தாக நன்மையாக செய்யப்படுகின்ற அமலாக எப்படி ஆகும்? யோசித்து பாருங்கள். அப்ப கொள்கையை சொல்வதற்கு துணிவில்லாமல் இவர்கள் முரண்பாட்டின் மொத்த மூட்டையாகத்தான் இருக்கிறார்கள் என்பது இதிலிருந்தும் தெரியுது. உடனே இது மாதிரி பேசி 2 பேர் இது மாதிரி பேசிட்டாங்களா? ஒருத்தர் என்ன சொன்னாரு? இறைநேசர்கள்ட்ட கையேந்த கூடாதுன்னு சொன்னார். இன்னொருத்தர் என்ன சொல்றாரு? மௌலிதுல அல்லாஹுக்கு நிகராக உயர்த்துகிற வார்த்தைகளை படிக்க கூடாதுங்கிறார். பேசின உடனே ஒரு கண்டன அறிக்கை ஒண்ணு வெளியே வருது. இங்கே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தது திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா. கடிதம் குமரி மாவட்ட ஜமாத்துல் உலமாவிலிருந்து வருது. அந்த கடிதத்தை அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்கிறாங்கிறத பாருங்க. திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை சார்பில் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாட்டில் ஜியாரத்தை பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு திருச்சி ஜங்ஷன் வட்டார ஜமாத்துல் உலமா சபை தலைவர் முகமது ஜலாலுத்தீன் அன்சாரி அவர்கள் சுன்னத் ஜமாத் கொள்கைக்கு முற்றிலும் எதிரான பதிலை அளித்ததும் அதை மாநில சபையின் பொறுப்பில் இருக்கும் திருச்சி இன்னாமுல் ஹசன் காசிஃபி அவர்கள் ஆதரித்து பேசியதும் விளக்கியதும் அதிர்ச்சியையும் வேதனையும் தருகிறது. ஒழுக்கங்களை பேணி பரக்கத்தை நாடி நபி அவர்கள் இறைநேசர்கள் அடக்கஸ்தலங்களுக்கு பெண்களும் ஜியாரத்துக்கு செல்லலாம் என்பதே ஷரியத்தின் தெளிவான விளக்கம். அல்லாஹ் கொடுத்த ஆற்றலின் அடிப்படையில் வழிமார்களிடம் உதவி தேடலாம் என்பதுதான் மார்க்கம் காட்டித்தரும் வழிமுறை. இவைகளுக்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்ட விளக்கத்தை சுன்னத்துல் ஜமாத் கொள்கை விளக்க மாநாடு என்கின்ற பெயரில் சுன்னத்துல் ஜமாத் கொள்கையை குழி தோண்டி புதைக்கும் கருத்தை பதிவு செய்த இருவரையும் குமரி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை வன்மையாக கண்டிக்கிறது. இந்த 2 பேரு கிளிப்ப போட்டோம்ல, இவர்களை குமரி மாவட்ட ஜமாத்துல் உலமா கண்டிக்குதான். அப்ப பரேலவிகள் தான் இவங்க யாரு? பரேலவி கொள்கை. அந்த பரேலவி கொள்கையிலே ஜமாத்துல் உலமா பெயரிலே இயங்கக்கூடிய சில தேவ்பந்திகள், அதாவது தப்லீக்குகள், அவர்கள் இது போன்ற கருத்துக்களை பூசியும் பூசாமலும் சொல்லும் பொழுது அவர்கள் கண்டிக்கிறார்கள் என்றால் கபரு வழிபாட்டை ஆதரிக்கின்ற கூட்டம் தான் ஜமாத்துல் உலமா கூட்டம். ஷியா கொள்கையை ஆதரிக்கிற கூட்டம் தான் ஜமாத்துல் உலமா கூட்டம். அதனுடைய தலைவராக இருக்கிற இந்த PA காஜா முயினுத்தீன் என்பவர் அப்துல் காதிர் ஜீலானிய 1000 முறை அழைச்சா அவர் ஆஜராவாருன்னு நம்புறாரு. கூட்டமா நிப்பாங்க. நைட்டு நேரத்துல விளக்கையெல்லாம் அணைச்சிட்டு யா முஹைத்தீன் அப்துல் காதிர், யா முஹைத்தீன் அப்துல் காதிர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? 1000 முறை கத்தி கூப்பாடு போடுவாங்க. எல்லாம் குதிச்சுக்கிட்டு இப்படி போடும் பொழுது அந்த சபைக்கு யார் ஆஜராகிறாரா? மௌத்தா போன அந்த முஹைத்தீன் அப்துல் காதிர் ஆஜராகிறாரு. இதை நம்பக்கூடிய கூட்டம் எந்த கூட்டம்? இந்த ஷியா கூட்டம். சுன்னத்துல் ஜமாத்ங்கிற பெயர்ல, நல்ல பெயரிலே புலித்தோலை போர்த்தி கொண்டு விஷத்தை பரப்பி கொண்டிருக்கிற இந்த ஷியா கூட்டம் இந்த கொள்கை உள்ளவர்கள் தான். அதனுடைய தலைவர் இந்த கொள்கை உள்ளவர் தான். கபறுகளில் நின்று கையேந்தக்கூடியவர் தான். ஷிர்கை செய்யக்கூடியவர் தான். அந்த இணை வைப்பை தான் மக்கள் மத்தியில் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அப்ப ஷிர்க் என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டியது, முற்றிலும் விலக ஹராமாக்கப்பட வேண்டியது. ஷிர்க் என்பது இஸ்லாத்தில் ஹராம், இணை வைத்தல் என்பது இஸ்லாத்தில் கூடாது. அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில், ஆற்றலில், பண்பில் அணுவளவு ஒரு மனிதருக்கு பங்கு இருக்கிறது என்று நாம் நம்பினால் கூட அதுவும் இணை வைத்தல் தான் என்று இஸ்லாம் சொல்லுது. அத்தகைய இணை வைத்தலை நாம செஞ்சா நிரந்தர நரகம். மை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா. யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். ஒருத்தர் இணை கற்பிச்சாரு, ஷிர்க் செஞ்சாருன்னா அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கிறான். அந்த ஷிர்க்கை தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரு வழிபாட்டை தடை செய்தார்கள். என்னுடைய கபரு விழா கொண்டாடும் இடமாக ஆக்கப்பட்டு விடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். நபிமார்களுடைய கபறுகளை வணங்கும் இடமாக ஆக்கி கொண்டவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள்.
கபறுகளை தரைக்கு மேல் உயர்த்தாதீர்கள், தரைமட்டமாக்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடுத்தார்கள். கபருக்கு மேல் கட்டடங்களை கட்டாதீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தடை போட்டார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கும் பொழுது நபி வழிய பேணுற ஜமாத்துன்னு கபருக்கு வாசல்ல நிக்கிறாங்களே, கபர் முட்டிகளாக இருக்கிறாங்களே, கபரில் சென்று சஜிதா செய்கிறார்களே, கபர்களுக்கு முத்தம் கொடுக்கிறார்களே, கபர்களிடம் கையேந்துகிறார்களே, இதுல எங்க நபி வழி இருக்குது? பெயர் மட்டும் வச்சுட்டா போதுமா? நபி வழியை நிலைநாட்டுகிற கூட்டம் என்று பெயரை வைத்து விட்டால் போதுமா? எங்க நபி வழி இருக்கிறது? முற்றிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் தடுத்தார்களோ, எந்த ஷிர்க்கை அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் ஒழிக்க வந்தார்களோ அந்த ஷிர்க்கை அகமது ரிலா கான் பரேலவி என்கின்ற அந்த பரேலவியின் வழியில் வந்த, அவனுடைய வாரிசில் வந்த, அந்த ஷியாவுடைய வாரிசில் வந்த சுன்னத் வல் ஜமாத் என்கின்ற போர்வையை போர்த்தி கொண்டு இன்றைய ஜமாத்துல் உலமா இதை மக்களிடத்திலே சத்திய கொள்கையை போன்று விளக்கி கொண்டிருக்கிறார். அடுத்தது, இது ஷிர்க் ஒரு பக்கம். இப்படி ஷிர்க் என்பது இஸ்லாத்தில் ஹராமு, அதை இந்த ஜமாத்துல் உலமா விஷக்கருத்தை பரப்புது. இரண்டாவது, மதுஹப் என்கின்ற ஒரு விஷயம். இறை செய்தியை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அதை நாம ஆரம்பத்தில் விளக்கணும். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எந்த கொள்கையை சொல்றாங்கன்னா, நபி தோழர்களுடைய கருத்தை பின்பற்றணும், இமாம்களுடைய கருத்தை பின்பற்றணும், அதே போல மதுஹபில் எழுதப்பட்டிருக்கிறது தான் பின்பற்றணும், இவைகள் தான் குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் அப்படிங்கிறாங்க. முதல்ல இவர்களுடைய அடிப்படை வாதம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸை நாம படிச்சா புரியாதுங்கிறது இவர்களுடைய வாதம். அல்லாஹ் சொன்ன வார்த்தை புரியாது. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? குர்ஆன் என்பது லஅல்லக்கும் தஅக்கிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காகத்தான், ஒவ்வொரு மக்களும் புரியறதுக்காகத்தான் நான் குர்ஆனை தந்திருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான். அப்ப நீங்கள் புரிவதற்காக குர்ஆனை தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், புரியாத வகையில அல்லாஹ் தந்துட்டு நீ புரின்னு சொல்வான, நீ சிந்திச்சுக்கன்னு சொல்வான? மக்கள் அனைவருக்கும் புரிகின்ற வகையிலே எளிமையாக இருக்கக்கூடியதுதான் திருமறை குர்ஆன். அதற்கு விளக்கமாக அல்லாஹ் எதை சொல்லுகிறான்? ஹதீஸ். திருமறை குர்ஆனை விளக்குவதற்கு தான் ஹதீஸ். இது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப திருமறை குர்ஆனை விளக்குவதற்காகத்தான் ஹதீஸ்னா, எனக்கு அதுவும் புரியல, அல்லாஹ் எந்த விளக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறானோ அந்த ஹதீஸ் எனக்கு புரியல, அதனால தான் நபி தோழர்களை நான் பின்பற்றுறேன், இமாம்களை பின்பற்றுகிறேன், மதுஹபுகளை பின்பற்றுகிறேன். இந்த கொள்கையில் எல்லாரும் ஒன்னு சேருவாங்க. யார் யாரு? இந்த ஷியா கூட்டம், சுன்னத் வல் ஜமாத்ங்கிற பெயர்ல இயங்கி கொண்டிருக்கிற இந்த ஷியா கூட்டம், தப்லீக்குகள் தேவபதிகள்ங்கிற பெயர்ல இவர்களோடு ஒட்டி உறவாடக்கூடிய அந்த கூட்டம், இவர்களை எல்லாம் ஆதரிக்கக்கூடிய சலஃபிகள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிற கூட்டம். இவங்க எல்லாரும் இதுக்குள்ள ஒன்றிணைஞ்சிடுவாங்க, இதையெல்லாம் பின்பற்றணும் அப்படிங்கிறதுல. அப்ப மார்க்கத்தை அல்லாஹ் மக்களுக்கு புரிவதற்காகவும் அதை விளக்குவதற்காக நபிகளாரையும் ஹதீஸையும் தந்திருக்கிற பொழுது, எனக்கு புரியவில்லை என்று ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அல்லாஹுடைய விளக்கத்தில் அவன் குறை காணுகிறான் என்று பொருள். அல்லாஹ் சொல்லும் பொழுது வலா யுனப்பிஉக மிஸ்லு ஹபீர், அல்லாஹ்வை போல உங்களுக்கு யாராலும் தெளிவாக விளக்க முடியாது. அல்லாஹ் சொல்ற விளக்கம் தான் கரெக்ட். அல்லாஹ் மாதிரிலாம் உங்களுக்கு யாரும் விளக்கி சொல்ல முடியாதுன்னு இறைவன் தன்னுடைய அதி ஆற்றலை சொல்லுகிறான். நான் தான் உங்களுக்கு அற்புதமாக விளக்குவேன், என்ன மாதிரி யாராலும் விளக்க முடியாது. ஆனா இந்த கூட்டம் சொல்லுகிறார்கள், இல்ல அல்லாஹ் விளக்குறதெல்லாம் எங்களுக்கு எப்படி புரியும், அல்லாஹ் விளக்குறதெல்லாம் மக்களுக்கு எப்படி புரியும்? எது அஜரத்து விளக்குனாருன்னா புரியும், இமாம்கள் விளக்குனாங்கன்னா புரியும், நபித்தோழர்கள் விளக்குனாங்கன்னா புரியும், இமாம் ஷாஃபி விளக்குனாருன்னா புரியும், இமாம் அபு ஹனீஃபா விளக்குனாருன்னா புரியும், மதுஹப்ல எழுதி இருந்துச்சுன்னா புரியும், மற்றபடி குர்ஆனை மட்டும் படிச்சா எங்களுக்கு புரியாது என்பது இந்த கூட்டத்துடைய வாதம். அப்ப யாரை இவர்கள் குறை காணுகிறார்கள்? அல்லாஹுடைய விளக்கத்தை விளக்கும் ஆற்றலை குறை கண்டு இறைவன் ஏதோ குறைமதியாளன் போல ஒரு பிம்பத்தை இவர்களுடைய அந்த நச்சுக்கருத்தின் மூலமாக இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். இப்படி ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு இவங்களுக்கே ஒரு குழப்பம். என்ன குழப்பம்? 4 மதுஹப் இருக்குது, ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி. 4 மதுஹப்ல ஏதாவது ஒண்ணு பின்பற்றணும்னா அவர்களுடைய கொள்கை. 4 மதுஹப் இருக்குது, அதுக்குள்ளேயே 1000 கருத்து வேறுபாடு,
முரண்பாடு. ஒரு மதுஹப்ல செய்யலாம்னு சொல்லப்பட்டது, இன்னொரு மதுஹப்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லப்படுது. இதை நாம பல ஆண்டு காலமாக பிரச்சாரம் செஞ்சுட்டு வரோம். இப்படி முரண்பாட்டினுடைய மொத்த உருவமாக மதுஹப் வச்சுக்கிட்டு அதை எப்படி நீங்கள் இறை செய்தியினுடைய தரத்துக்கு உயர்த்துவீங்க அப்படின்னு அதை அவர் அவருடைய வாய் தவறி என்ன பண்ணுது, அதுவே அந்த சத்திய கருத்து வாய் தவறி அவருக்கு வருது பாருங்க. ஒரே நேரத்தில் ஒரு இமாமை பின்பற்றணும். இமாம் அபு ஹனீஃபாவை பின்பற்றினா இமாம் அபு ஹனீஃபாவைத்தான், இமாம் ஷாஃபியா இல்லை. இமாம் ஷாஃபி அவங்கள பின்பற்றினா இமாம் ஷாஃபி தான். இமாம் அபு ஹனீஃபா மாலிகி ஹம்பலி இல்லை. மாலிகி பின்பற்றினா ஒருத்தர் தான் பின்பற்றலாமே தவிர பலரையும் இல்லை. காரணம் என்ன, ஒரே நேரத்தில் பலரையும் பின்பற்றும் பொழுது ஏற்படக்கூடிய குழப்பங்களால் செய்யக்கூடிய எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடும். செய்யக்கூடிய எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போயிடும், சரியில்லாம போயிடும். என்னவா, ஒரு நேரத்தில் நீங்க மதுஹபை பின்பற்றுறதா ஒன்றை மட்டும் பின்பற்றுங்க. ஷாஃபினா ஷாஃபியை பின்பற்றுங்க, ஹனஃபினா அபு ஹனஃபியை பின்பற்றுங்க. நீங்க பாட்டுக்கு அதையும் பின்பற்ற இதையும் பின்பற்ற பெரிய குழப்பத்துல போய் முடிஞ்சிடும் சொல்றாரு. இதைத்தானே நாங்க 40 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மதுஹபுங்கிறது குழப்பம் நிறைஞ்சது, முரண்பாடு நிறைஞ்சது. குரான் ஹதீஸை விட்டு விட்டு அங்க போனீங்கன்னா குழப்பத்துல தான் விழுவீங்கன்னு இதைத்தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மதுஹபை ஆதரிச்சு தான் ஃபுல்லா பேசிக்கிட்டு வராரு. அவரே அறியாம அல்லாஹ் எப்படி வெளிப்படுத்துறான்னா அவரே அறியாம வருது, குழப்பத்துல போய் விழுந்துருவோம் அப்படின்னு. மார்க்கத்தில் ஒரு கருத்து வேறுபாடு நமக்கு வருதுன்னா அதற்கான தீர்வு எங்க இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, அதாவது ஃபருத்தூஹு இலல்லாஹி வர்ரசூல், கருத்து வேறுபாடு வந்தால் அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் விளக்கத்தை நீங்கள் தேடுங்கள். அல்லாஹ்விடத்திலேயும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலேயும் தான் விளக்கம் இருக்கும். ஒரு மார்க்க விஷயம் நமக்கு செய்யலாமா கூடாதா கருத்து வேறுபாடு வருதா, விளக்கம் குரான் ஹதீஸில் இருக்குதுன்னு இஸ்லாம் சொல்லுது. ஆனா இவங்க மதுஹபுல இருக்குது, இமாம்கள்ட்ட இருக்குதுன்னு சொல்லி இது போன்ற குழப்பங்களை மக்கள் மத்தியிலே விதைத்து கொண்டிருக்கிறார்கள். வஹியை மட்டும் பின்பற்றுவதுதான் நேர்வழி. அதை நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம். ஏன்னா இந்த மார்க்கம் இஸ்லாம் இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம். இறைவனுக்கு சொந்தமான மார்க்கத்தில் இறை செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும். இறை செய்தி என்பது குரான் ஹதீஸ் தான். சரியா? அப்ப அடுத்தது ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, நாம செய்யக்கூடிய சுன்னத்துக்களை எல்லாம் பிதாத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கபூர் ஜியாரத்து செய்யறது, ஈசா தவாப் செய்யறது, ஃபர்லு தொழுகைக்கு பின்னாடி கூட்டு துவா செய்யறது, வசீலா தேடுறது, இதெல்லாம் ஹதீஸ்ல தனிப்பட்ட விஷயங்கள், சுன்னத்தான விஷயங்கள். ஆனால் இதை பிதாத் என்று சொல்கிறார்கள். அதே சமயம் இன்னொரு கூட்டம் பிதாத்தான விஷயங்களை சுன்னத்துன்னு சொல்லி உள்ள பூத்திட்டு இருக்கிறான். அதே சமயம் இன்னொரு கூட்டம் பிதாத்தான விஷயங்களை சுன்னத்துன்னு சொல்லி உள்ள பூத்திட்டு இருக்கிறான். ரெண்டுக்கு நடுவில் மக்கள் குழம்பி இருக்கிறாங்க, எது சுன்னத்து எது பிதாத்துன்னு தெரியல. இப்ப என்ன இவர் சொல்றாருன்னா, அவங்க செய்யறதையெல்லாம் நாம பிதாத்துன்னு சொல்றோமா. இவர் பிதாத்தை பத்தி பேசுறாரு, பேசும்பொழுது பார்க்கணுமே அவ்வளவு அற்புதமான விளக்கங்கள். குரான் ஹதீஸ்ல பிதாத்துக்கு எதிராக என்னென்ன ஆதாரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சொல்றாரு. சொல்றதை தாண்டி எந்த அளவுக்கு அவர் சொல்றாருன்னா, அதாவது மார்க்கத்தில் இருக்க ஒரு நல்ல வார்த்தையை கூட, ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த நல்ல துவாக்களை வார்த்தையை கூட நபிகள் நாயகம் சொல்லித்தராத நேரத்தில் நாம சொன்னா கூட அதுவும் பிதாத்து தான். பிதாத்தை ஒருத்தவன் புதுசா மார்க்கத்தில் இல்லாததை செய்ய ஆரம்பிக்கிறான்னா அவன் அல்லாஹ்வை குறை காணுகிறான் என்று அர்த்தம். அல்லாஹ் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தலன்னு அவன் நினைக்கிறான்னு அர்த்தம். இந்த அளவுக்கு பேசிட்டு கடைசியில என்ன, ஈசாலு சவாபு, அதாவது இந்த மௌத்தானவங்களுக்காக குரான் ஓதுறன்னு செய்வாங்கல்ல, இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்கிற விஷயம் அப்படின்னு சொல்றாரு. கூட்டுதுவா மார்க்கத்தில் இருக்கிற விஷயம். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? சுன்னத்து நபி வழிங்கிறீங்கல்ல, நபி வழின்னா அதுக்கு ஆதாரம் வரணும். அதுக்கு என்ன ஆதாரம்? ஹதீஸ்கள்ல அதுக்கு ஒரு ஆதாரமே கிடையாது. கூட்டுதுவாவுக்கு ஆதாரம் கிடையாது. இந்த ஈசாலு சவாபுன்னு சொல்றாங்களே அதுக்கு ஆதாரம் கிடையாது. இப்படி ஆதாரம் அல்லாத விஷயத்தெல்லாம் சுன்னத்துன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, சில பேரு பிதாத்துகளை எல்லாம் சுன்னத்துன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிதாத்துகளை எல்லாம் சுன்னத்துன்னு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் இதுல எது சுன்னத்து எது பிதாத்துன்னு குழம்பி போறாங்களாம். சரியா? இது இவருடைய ஸ்டேட்மெண்ட். இவர் எங்க பேசுறாரு? அதே கொள்கை விளக்க மாநாட்டுல பேசுறாரு. இவங்களுடைய தலைவர் PA காஜா முயினுத்தீன், ஜமாத்துல் உலமா மாநில தலைவர், அவரு ஒரு சுன்னத்தை எப்படி ஹயாத்தாக்கி இருக்கிறாருன்னு பாருங்க. மியூட் போட்டு போட விடுங்க.
என்ன நடக்குதுன்னு தெரியுதா? பூமி பூஜை. திருநெல்வேலி மாவட்டம் குறிச்சிக்குளம் முகைதீன் ஆண்டவர் ஜும்மா பள்ளிவாசலுக்கு சொந்தமான இடத்தில் மதர்சா கட்டுவதற்கு சிறப்பான முறையில் சுடம் ஏற்றி ஊதுபத்தி கொளுத்தி குங்குமம் எலுமிச்சபலம் வைத்து பூமி பூஜை செய்து அதன் பிறகு மாநில ஜமாத்துல் உலமா தலைவர் மௌலானா மௌலவி காஜா மொயினுத்தீன் பாகவி அவர்கள் குச்சியை ஊன்றி பால் ஊற்றி அடிக்கல் நாட்டு விழா நடத்தி வைக்கும் காட்சி. எல்லாருக்கும் நேர்ச்சி இருக்கிறது பறக்கிறதுக்கான நேர்ச்சி இருக்கிறது பறக்கிறதுக்காண்டி அனைவரும் வாங்கி போக முடியும். போட்டோ பிடிங்க. பால் இருக்கு பார்த்து மதரசாவோ ஏதோ பள்ளிவாசலோ கட்டுறாங்க. அதுக்கு என்ன? சங்கைக்குரிய சுன்னத்து என்கின்ற அடிப்படையில் பூமி பூஜை நடைபெறுது. இவர் தான் இந்த பிஏகேன்னோம்ல, அவர் தான். அது நிக்கிறாரு தெரியுதா? வராரு பாருங்க, உள்ள வந்துட்டார். கொஞ்சம் இன்னும் ஓட்ட விட்டுருங்க. இந்த ஆரம்பிச்சாச்சு. செங்கல்ல எல்லாம் வச்சு ஒரு பூஜையை போட்டுட்டு ஒரு குச்சியை வச்சுட்டு அந்த குச்சியில எல்லாரும் கையையும் வச்சுட்டு பாலை அள்ளி தலைவர் ஊத்துறார். சுன்னத்தியது பிதத்தியதுன்னு மக்கள்லாம் குழம்புறாங்க. மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது. ஜமாத்துல் உலமா தலைவர் தெளிவுபடுத்துறார். இது சுன்னத்தா? சுன்னத்துல் ஜமாத்துன்னு பேரை வச்சிருக்கீங்கல்ல, எந்த சுன்னத்தில் இது இருக்குது? எந்த நபி வழியில் இது இருக்குது? எந்த ஹதீஸில் இது இருக்குது? நபிகள் நாயகம் இதைத்தான் சொல்லிவிட்டு சென்றார்களா? இது போன்ற அனாச்சாரங்களையும் அறியாமை கால பழக்கங்களையும் மூட பழக்கங்களையும் தன்னுடைய காலடி மண்ணோடு போட்டு புதைத்து விட்டு சென்ற அல்லாஹ்வுடைய தூதரின் பெயரை பயன்படுத்தி அவர்களுடைய வழியில் நாங்கள் செல்லுகிறோம், பாரம்பரியம் 1400 ஆண்டுகால பாரம்பரியம் என்று தங்களை சொல்லிக் கொண்டு இது போன்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் இஸ்லாத்தில் இல்லாத மூட பழக்கங்களையும் இஸ்லாத்தின் பெயரால் செய்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய அநியாயக்காரர்கள் இவர்கள். யோசித்து பாருங்கள். இது கொள்கையா? இது இஸ்லாமா? இதுக்கு என்ன ஆதாரம்? குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா பூமி பூஜை செய்ய சொல்லி? ஹதீஸில் ஆதாரம் இருக்குதா பூமி பூஜை செய்ய சொல்லி? குச்சியை நட்டி வச்சு பாலை ஊத்துன்னு எங்கேயாவது இருக்குதா? அப்ப இதெல்லாம் செஞ்சுட்டு வாய் கூசாம வெக்கமே இல்லாம நபி வழியை நிலைநாட்டுகிற கூட்டம் நாங்க தான், பாரம்பரியம் மிக்கவர்கள் நாங்க தான், சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் நாங்க தான் எப்படி பேச முடியுது? வெக்கமா இல்ல? அப்ப இப்படி ஒரு அநியாயத்தை, அக்கிரமத்தை, விஷத்தை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அப்ப பிதாத்து மூலமா அநியாயம் நடக்குதுன்னு சொன்னாரே, அந்த அநியாயம் என்னன்னு போட்டு காமிச்சாச்சு. அடுத்தது பாருங்க, அந்த நிகழ்ச்சியில திருமணம் சம்பந்தமா ஒரு தீர்மானம் ஒண்ணு போடுறாங்க. தீர்மானம் 5, திருமணத்தை எளிமையாக நடத்துவதே சுன்னத்தாகும். மணப்பெண் வீட்டாரிடம் வரதட்சணை வாங்குவது, வீண் விரயமாக ஆடம்பரமாக திருமணம் நடத்துவது, இசை கச்சேரிகள் நடத்துவது, அந்நிய ஆண்களுக்கு முன்னால் மணப்பெண்ணை
காட்சியப்படுத்துவது போன்றவைகளை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. என்ன சொல்றாரு தெரியுதா? எளிமையா நடத்தணும். இதைத்தான் நாங்க பல ஆண்டு காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எளிமையா திருமணத்தை நடத்துங்க, அதான் சொன்னது. எளிமையா நடத்தணும், வரதட்சணை வாங்கக்கூடாது, அந்நிய ஆண்கள் முன்னால் பெண்கள் காட்சி தரக்கூடாது, மணப்பெண் காட்சி தரக்கூடாது, இசை கச்சேரிகள் நடக்கக்கூடாது, ஆடம்பரம் இருக்கக்கூடாது, அலங்காரங்கள் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் பேசிடுறார். இதுக்கு ஒருத்தர் விளக்கமும் கொடுக்கிறார். என்ன விளக்கம்னா, அதுல பல நேரத்துல நல்லவர்கள் சாலியன்கள் உலமாக்கள் போகும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப கூச்சமா போகுது. அவங்க புர்கா போட்டுட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்படுது. அங்கே போய் அந்த கூட்டத்தில் எப்படி இருக்கிறது, எப்படி கலந்து கொள்றது அப்படின்ட்டு தெரியாம. இது மாதிரி திருமணத்துல பெண்கள் புர்கா இல்லாம வரும் பொழுது நல்லவர்களுக்கெல்லாம் கூச்சம் ஏற்படுது அப்படின்னு இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். நல்லவர்களுக்கு கூச்சம் ஏற்படுது, சரியா? அப்ப இவங்க ஜமாத்துல் உலமா தலைவரை பாருங்க. பொண்ணு உட்கார்ந்து இருக்குதா? அங்க பாருங்க, போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு முண்டி அடிச்சுக்கிட்டு வெளியே வர்றது யாரு? ஒரு தலைப்பாக நிக்குது பாருங்க, ஜமாத்துல் உலமா தலைவர். போட்டோல என்னென்ன மறந்துடாத, போட்டோல நான் எதுவும் வராம போயிட போறேன், போட்டோல நான் வரணும்னு முண்டி அடிச்சுக்கிட்டு வெளியே வரார். அப்ப அவர் என்ன சொன்னாரு? வெட்கப்படுவாங்க சாலிஹீன்கள்லாம், நல்ல மக்கள்லாம் வெட்கப்படுவாங்கன்றார். அப்ப வெட்க இல்லாம நிக்கிறது யாரு? இப்ப இப்படிதான் இவங்களுடைய நிலைமை இருக்குது. எந்த ஆடம்பர திருமணத்துல போய் கலந்துக்கிறது, வரதட்சணை திருமணத்துல கலந்துக்கிறது, அதை ஆதரிக்கிறது, அதை நடத்தி வைப்பது, அதற்கு கைமடக்கு வாங்குவது, இதையெல்லாம் செஞ்சுட்டு மேடைக்கு மட்டும் எளிமையான திருமணத்தை நடத்துங்க. நடத்தி காட்டணும். ஒரு தலைவன் என்றால் அதன்படி நடக்கணும். இது போன்ற ஆடம்பர திருமணங்களை புறக்கணிக்கணும். புறக்கணிக்கிறதுக்கு பதிலாக தலைவர் என்ன செய்வாரு? கிழிச்சுக்கிட்டு வந்து மக்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிறார். அப்ப இவங்க சுன்னத்துல் ஜமாத்தா, நபி வழியை நிலைநாட்டுகிற ஜமாத்தா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்வளவு விளக்கத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்னடா, ஏன் திடீர்னு இவங்க ஏன் கிளம்புறானுங்க? இவனுக்கு தான் செத்த பாம்பா ஆயிடுச்சே, எப்பயோ போட்டு புதைச்சாச்சே, ஏன் திடீர்னு இவங்க கிளம்புறாங்கன்னு பார்த்தா அதுக்கான ஒரு காரணத்தை சொல்றாரு. இவெல்லாம் பேரு வைக்கிறதுக்கே வந்து அஜர்த்துட்டு வர்றதில்லை நிறைய பேர். முஸ்லிம் இஸ்லாம் முஸ்லிம் பியூட்டிஃபுல் நேம்ஸ் அப்படின்னு அடிக்கிறான் கூகுள்ல. அது ஊர் பலாவை பூரா கொட்டுது, என்னென்னமோ பேர். அதை பூரா எடுத்துட்டு போய் வீட்டில் உட்காந்து இவனா ஒரு முடிவு பண்ணி அஜர்த்து வாயிலையும் நுழையாத ஒரு பேரு சொல்றான். அதை கடைசியில் அவர் வைக்கிற மாதிரி இருக்கு. என்னவா இந்த மீட்டிங்கினுடைய சாராம்சமே என்ன? ஏன்டா எங்கள்கிட்ட வரமாட்டேங்கிறீங்க? நல்லா தானே வந்துகிட்டு இருந்தீங்க, உங்களால தானே எங்க தொழிலே ஓடுனுச்சு. பேர் வைக்கிறதுனா வந்துடுவேன், திருமணம்னா வந்துடுவேன், ஜனாசானா வந்துடுவேன், ஒரு ஜனாசா குளிப்பாட்டுறதா இருந்தாலும் எங்களை தான் எதிர்பார்ப்பேன். இப்படிலாம் இருந்துகிட்டு இருந்த நீ குர்ஆன் ஹதீஸை படிச்சுட்டு ஏன்டா இப்படி போயிட்டேன்? எங்களுக்கு வருமானம் அடிபடுதா இல்லையா? எங்களால ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படிங்கிற ஆதங்கம் தான் இந்த கூட்டத்தினுடைய காரணம். அப்ப இவர்கள் அவங்களுக்குள்ளே அரசல் புருசலா பேசிக்கிறது என்ன தெரியுமா? இது போன்ற சிறப்பு பேச்சாளர்கள், இந்த ஜமாத்துல் உலமா தலைவர் இப்போ பேசினார்ல, இவர்களுக்கெல்லாம் அவங்க ஒரு மீட்டிங்ல பேசுவதா இருந்தா பல்லாயிரக்கணக்கில் கொடுக்கணுமா. இந்த ஜமாத்தில் ஒரு பேச்சாளருக்கு என்று எந்த ஊதியமும் எந்த தொகையும் கொடுக்கப்படுறது கிடையாது. எந்த ஒரு தொகையும் அவர்களுக்காக வழங்கப்படுவது கிடையாது. ஏனென்றால் சத்திய கருத்தை சொல்லுகிற பொழுது நபிமார்களுடைய நிலை அப்படித்தான் இருந்தது. இன்னமா நுத்திமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅன் வலா ஷுக்கூரா, உங்களிடத்தில் எந்த கூலியையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று நல்லவர்களுடைய பதிலை திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லுகிறானே, அந்த வழியில் திருமறை குர்ஆனுடைய வழியில் நபிமார்களுடைய வழியில் நிற்கக்கூடிய நாம் பிரச்சாரத்துக்காக எந்த தொகையும் வாங்க கூடாது என்பது இந்த ஜமாத் உறுதியோடு இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டம் அவங்களுக்குள்ள பேசிக்கிறது என்னன்னா, நம்ம இந்த அஜரத்தை கூப்பிடுறதா இருந்தா 20,000 செலவாகுமே, இவரை கூப்பிடுறதா இருந்தா 25,000 செலவாகுமே. உங்க ஸ்டைல்ல சொல்றதா இருந்தா பேசிக்கிட்டாங்க. வாட்ஸ்அப்ல வந்துச்சு, நீங்க சொல்றீங்கல்ல பொருளையெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டு, நாங்க பொருளைய சொல்லல, உங்களுக்குள்ள பேசிக்கிறது தான் சொல்றோம். அப்ப இப்படி ஊதியத்துக்காக காசுக்காக மார்க்கத்தை சொல்லி அதற்காக மக்கள் எல்லாம் வரமாட்டேங்கிறீங்கன்னு ஏங்குவதற்காகத்தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கிறதே தவிர மக்களுக்கு கொள்கையை விளக்க வேண்டும் என்பது நோக்கம் இல்லை. ஏனென்றால் அவர்களிடம் கொள்கையே இல்லை. அவர்களிடத்தில் விஷங்கள் தான் நிறைந்திருக்கிறது, ஷியா கொள்கை தான் நிறைந்திருக்கிறது. அதைத்தான் இவர்கள் மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த
ஷியா மதத்தினர், பரேலவி கொள்கையினர், புலித்தோலை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கயவர்கள், அநியாயக்காரர்கள், இவர்கள் தங்களுடைய அந்த விஷத்தை இது போல அவ்வப்போது பரப்பிவிட்டு சுட்டிவிட்டு செல்வார்கள். எப்போதெல்லாம் இந்த ஜமாத்து, இந்த கொள்கை ஒரு செயல் திட்டத்தின் மூலமாக மக்களை சந்திக்க முற்படுகிறதோ அப்போதெல்லாம் இவர்கள் நமக்கு விளம்பரம் தேடி வருவதற்காகவே ஆடு தன்னால் தலையை கொடுக்கின்ற வகையிலே இவர்கள் வந்து விடுவார்கள். ஷிர்க் மாநாடு என்று அறிவிப்பு செய்கிற பொழுது வந்து எட்டி பார்த்தார்கள். பிதஅத் ஒழிப்பு மாநாடு என்று பிரச்சாரம் செய்த பொழுது வந்து எட்டி பார்த்தார்கள். ஏகத்துவ கொள்கைவாதிகளுடைய ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் மூட்டியிருக்கிறீர்கள். உங்களுடைய அசத்திய கருத்தை, விஷ கருத்தை பகிரங்கமாக பரப்பி இருக்கிறீர்கள். எப்படி முன்பு உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து உங்களை ஒரேடியாக அடித்து உங்களை செத்த பாம்பாக ஆக்கினமோ அதுபோல உங்களுக்கு எதிராக ஏகத்துவம் முழங்கப்பட்டு இப்ராஹிம் நபியினுடைய கருத்துக்கள் ஓங்கி ஒழிக்கப்பட்டு மீண்டும் செத்த பாம்பாக நீங்கள் அடிக்கப்பட்டு வேரோடு வேரடி மண்ணோடு உங்களுடைய தர்கா வழிபாடு கிள்ளி எறியப்படுகின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. அதை நோக்கி எங்களுடைய பிரச்சாரம் இருக்கும் என்பதையும் இறுதியாக சொல்லிக்கொண்டு எனது உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.